அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நித்திய கல்யாணி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா, வாழ்க வளமுடன். சோ இந்த தளத்திற்கு வந்து நீங்க நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க உங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிச்சுக்கலாங்கம்மா. நன்றிகள்மா. ஓகே, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து மொத்தம் 15 வகையான மலர் மருந்துகளை இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்த ஒரு 5 செக்ஷன்ல, இது வந்து 6வது செக்ஷனு. 5 செக்ஷன்ல வந்து மொத்தம் 15 மலர் மருந்துகளை பார்த்திருக்கோம். அது என்னென்ன? கார்ஸ், செரிப்ளம், கிராப் ஆப்பிள், ஸ்கிலாந்திலஸ், மிமுலஸ், ஸ்வீட் செஸ்னட், வாட்டர் வயலட், வால்நட், ரெஸ்கியூ ரெமெடி, ஒயிட் செஸ்னட், சிக்கரி, இம்பேஷன்ஸ், ஹாலி, செஸ்னட் பட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம். மொத்தம் 15 வகையான மருந்துகளை பார்த்திருக்கோம் ஏற்கனவே இந்த 5 செக்ஷன்ல. இப்ப நம்ம 6வது செக்ஷன்ல வந்து இன்னும் ஒரு 3 வகையான மலர் மருந்துகளை நம்ம பார்க்க போறோம். இந்த மலர் மருந்துகளை நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி அறிமுகம் செஞ்சாருனாக்கா, நம்ம வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் தான். மனமே தான் வந்து நோய்க்கு காரணம். நம்ம மனம் அறிந்து, மனநிலையை அறிந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் மெடிசன் கொடுக்கறதால அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து 3 வகையான ஃப்ளவர் மெடிசன் பார்க்க போறோம். நம்ம அது என்னன்னா, அக்ரிமணி, வைன், வில்லோ, 3 வகையான மலர் மருந்துகளை பார்க்க போறோம். இன்றைய எந்திர உலகத்துல வந்து நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகள், கோபத்தாபங்கள், இந்த மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு என்னென்ன வியாதிகளுக்கு, நம்ம என்னென்ன மனநிலைக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த மலர்களை தீர்வு பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய எமோஷனல், நம்மளுடைய கோபத்தாபங்கள், நமக்கு என்ன கிடைக்கலையோ ஃபினான்ஷியலி, அதுக்கப்புறமா வந்து சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நாம மகிழ்ச்சியா நம்ம லைஃப்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிமணியை தான் பார்க்க போறோம். அக்ரிமணி கேரக்டர் எப்படின்னா, பேரம் பேசுறது, விவாதம், சண்டை, சச்சரவு, வம்பு, கோர்ட் கேஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய மனநிலை இருக்கும். எப்படின்னா, கடைக்கு சாமான் வாங்க போகும்போதே கூட ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கும் போது கூட பேரம் பேசுவார் அவரு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து அக்ரிமணி சாப்பிடும் போது அவரை வந்து கொஞ்சம் அதுல இருந்து அவரு இது பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு மகளுக்கு திருமணமோ இல்ல வந்து மனைவிக்கு ஒரு ஆபரேஷனோ, இருதய ஆபரேஷனோ, ஒரு 2 லட்சம் வேணும், அப்படி அவசர தேவைக்கு பணம், இல்லது பணம் தேவைப்படுது, அல்லது வீடு வாங்கணும் போன்ற விலையுறந்த பொருட்களை நம்ம வந்து விற்க போனாலும் அடிமாட்டு விலைக்கு தான் நம்ம கேட்பான், பேரம் பேசுவான். அப்ப இந்த சமயத்துல நம்ம வந்து அக்ரிமணின்ற மலர் மருந்தை வந்து ஒரு 5 தடவை 7 தடவை நம்ம சாப்பிட நியாயமான விலைக்கு வந்து அந்த பார்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டி நம்ம கண்ணு முன்னால தோன்றி நல்ல ஒரு கமிஷன் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு தரகரோ விளம்பரத்துலயோ ஏதோ ஒண்ணு நம்ம இது பண்ணலாம், நம்ம சேல் பண்ணலாம். நம்மளாம் எங்கெல்லாம் நம்ம பேசி ஜெயிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நம்ம அக்ரிமணி, நம்ம ஆர்குமெண்ட், பார்கின், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து அக்ரிமணி பேசலாம். நோ பார்கின் அப்படின்ற ஒரு கடையில நம்ம கூட எழுத்து போர்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நோ பார்கின் அப்படின்னும் போது கடையில தோங்கினாலே அந்த கடைக்கார, அந்த உரிமையாளர் வந்து ஒரு அக்ரிமணி டைப் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இதுதான் அக்ரிமணியோடைய கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கினீங்க. என்னன்னா, கோர்ட்டு கேஸு, ஒரு ஆப்ரேஷனுக்கு, ஒரு இருதய ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மகளுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நம்மளுக்கு கேஷ் தேவைப்படுது, இல்லை நம்ம விலையுறந்த பொருட்களை நம்ம விற்க போனாலோ, பேரம் பேசுறதுக்கு அடிமாட்டு விலைக்கு வந்து கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம அக்ரிமணி சாப்பிடும் போது அதுக்கு உண்டான ஒரு நல்ல விலையை வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இது ஒரு அக்ரிமணி. நம்ம சாப்பிடும் போது இந்த மலர் மருத்துவம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா ஒரு இதுவா இருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வைன்ன்ற இதுவை தான் நம்ம பார்க்க போறோம். வைன்ன்றது என்னன்னாக்கா, ரொம்ப வந்து மண்டகனம், அதிகாரம் செய்யும் தன்மை, அகம்பாவம், கர்வம், அதட்டல், மிரட்டல், ஹிட்லர் அடங்கா பிடாரி, முரட்டு பிடிவாதம், டாபிகம்,
ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஹிட்லர் மாரி ஒரு இந்த அதிகாரம் பண்றது, ரொம்ப ஒரு அந்த மாரி டைப்புக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு வைன் கேரக்டர். இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப மண்டகனமே இருக்காதாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டகனமா இருக்கும். ஒரு சரியா படிப்பறிவு இருக்காது. ஒரு ஃபினான்ஷியலி ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்காது. பட் ஆனா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டாம்பீகமா பேசுவாங்க. அகம்பாகமா பேசுவாங்க. தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் வந்து வைன் கேரக்டர். நான் சொல்றபடி செய்யலைன்னா உன்ன நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி கொடூர வார்த்தைகள பேசுறது, பயமுறுத்துறது. இப்போ ஒரு அம்மாவே நீ சாப்பிடலன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன். அப்படி உன்ன கழுத்து நெரிச்சிருவேன். சில பேரெல்லாம் அந்த மாரியெல்லாம் பண்ணும்போது மாரி பண்றம்போது அந்த லேடி வந்து அந்த அம்மாக்கள வந்து அந்த வைன் தான் குடுக்கணும் நம்ப. அவன் வந்து ஒரு வைன் கேரக்டர். நான் யார் தெரியுமா? 32 பல்லையும் உடைச்சிடுவேன். முதுகெலும்ப உடைச்சிடுவேன். அப்படின்னு நான் கொலை கூட செய்ய தயங்க மாட்டோம். கை கால உடைச்சிடுவேன் அப்படி சொல்றவங்கலாம் வந்து வைன் கேரக்டர் தான் அவங்க. சாதாரணமாவது பேசும்போது கூட என்னுடையது அப்படின்ட்டு ஒரு அழுத்தமா குடுத்து பேசுவாங்க. அதுவும் வைன் கேரக்டர் தான். நம்ம வந்து எப்பவுமே வந்து இன்னொருத்தர எதிர்த்து பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, பசங்க சொல்றதுலயே காதுலயே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டு எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து வைன் குடுக்கும்போது, அவங்க அந்த மாரி எதிர்த்து எதிர்த்து ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க. நம்ம எனக்கு மேல எவனுமே இல்ல அப்படின்னு சொல்ற நபர்களுக்கும் இந்த வைன் வந்து தேவைப்படும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மருந்து வந்து நம்ம நெகட்டிவான இதுவ தான் பேசணும். அடங்கா பிடாரி, கணவன், குழந்தை, மனைவிகளை கட்டுக்குள் கொண்டு வர நாம் சொல்கிறபடி ஆடலாம் வந்து இந்த வைன் தான் இது. இப்படி தினம் தினம் குடித்து பணம், உடல் 2யும் கெடுத்துக்கிறியே, குடியை நிறுத்த மருந்து வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடுறியா? அப்படின்னு அவன் அவன் சொல்றது அந்த ஹஸ்பண்ட் சொல்றத கேளுங்களேன். ஒரு வைஃப் சொல்வா, நீ என்ன இந்த மாதிரி குடிச்சிட்டு டெய்லி வர, வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லும் போது, இப்ப இவன் புருஷன் என்ன சொல்றான், ஹஸ்பண்ட் என்ன சொல்றான் பாருங்களேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ என்ன, நான் அப்படிதான் குடிப்பேன் அப்படி ஒரு அகம்பாவமா அப்படின்னு சொல்றவர்களாம் தான் வைன் கேரக்டர் தான் இது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு 7 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மண்டகனமா பேசுறவங்களுக்கு வந்து ரொம்ப திமிரா அகம்பாவமா பேசுறவங்களுக்கு ஒரு சில கேரக்டர் சாப்பிடுவாங்க. ஏற்கனவே ஒரு சிலர் வந்து ஓசில குடிக்கிறது, ஒரு சிலர் வந்து ஒரு ஜாலி குடிக்கிறது, ஒரு சிலர் வந்து குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சம்பளம் வந்து காலி பண்ணிடுறது. இந்த மாதிரி உள்ள 7 வகையான கேரக்டர்ஸ் இருக்கு. அப்ப எந்த வகையான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்து இந்த வைன் கேரக்டர் வந்து மண்டகனம். இந்த மண்டகனம் அகம்பாவமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி வந்து வைன் கொடுக்கும்போது அவங்க இதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அடங்கா பிடாரி இவங்களுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு தண்ணியில இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். இல்ல நம்ம தண்ணியிலையும் கலந்து கொடுக்கலாம். சில பேருக்கு வந்து குடிக்கிற தண்ணி பாட்டில்ல கலந்து கொடுக்கலாம், டீல கொடுக்கலாம், காஃபில கொடுக்கலாம், ஜூஸ்ல குடிக்கலாம். எப்படினாலும் நம்ம குடிக்கும் போது இந்த அவங்க ரொம்ப பேச்சுல கொடூர காட்டுறது, கொள்றது, முணுமுணுப்பா பேசுறது, அப்படி நம்ம வந்து வைன் பேச்சு அப்படின்னா கொடூரமா பேசுவாங்க. மற்றவங்களை விரட்டி கொண்டே இருப்பாங்க அவங்க. ஆஹ் முணுமுணுச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னை பத்தி ஏதோ பேசுறாங்களா அப்படின்ட்டு சந்தேகமா அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வைன் கேரக்டர் தான். இந்த வரதட்சணை கொடுமை இப்படி பண்றவங்களுக்கெல்லாம் வந்து வைன் வந்து ஒரு முற்றுப்புள்ளியா இருந்துரும். இப்போ இப்போ ஒரு கல்யாணத்துல கூட நம்ம போவோம். ஒரு அவசரமா ஒரு இடத்துல வந்து நம்ம நகை போடுறதுக்கு வந்து ஒரு 50 சவரன் நகை போடுறேன் அப்படின்னு சொல்லி, இல்ல ஒரு 20 சவரனே வைங்களேன். பையனுடைய அப்பா என்ன பண்ணுவாரு, எங்கோ கேட்டிருப்பாரு, ஃபினான்ஷியலி கேட்டிருப்பாரு, கிடைச்சிருக்காது. பட் வந்து ஒரு 10 சவரம் தான் இருக்கும். அப்போ வந்து மணமேடையில வந்து கேட்பாரு, பையனுடைய அப்பா எங்க எல்லா நகையெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க வந்து தயங்கி தயங்கி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது ஒரு பெரிய பிரச்சனையா அதை பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய பிரச்சனை பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம அந்த பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நம்ம கலந்து ஜூஸ்லயோ அந்த மாதிரி கொடுக்க கொள்ளும். அப்போ அவங்களே வந்து சமாதானம் ஆயிடுமா. அப்படி இல்லைன்னா கூட அவங்க மேல சும்மா நம்ம ஒரு தெளிச்சு விட்டோம்னா கூட சரி, நம்ம அந்த மருந்தை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா கூட அதனுடைய மருந்து வந்து வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்போ இதெல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு மருமக வரப்போகுது, அவங்க கிட்ட நம்ம எதுக்கு பரவாயில்ல, நீங்க என் வீட்டு மருமக, நான் மருமகளுக்கு நான் போட்டுட்டுன்னு போக மாட்டேன். அந்த மாதிரி பேச்சு வந்து அந்த நேரத்தை
அப்போ கொஞ்ச நாள் அவருக்கு அந்த வைன் கொடுக்கும்போது ஏதாவது ஒண்ணுத்துல வந்து இந்த வீட்டு மருமக போயிட்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஜூஸ்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர் கண்டிப்பா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு அரகண்ட் கேரக்டர்லாம் மாறிட்டு நம்மளுடைய இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்துடும் அவருக்கு. இதுதான் வந்து வைனோட கேரக்டர். இப்போ அதே மாதிரி வந்து பங்காளி சண்டை இந்த மாதிரி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வைன் கொடுக்கலாம். நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் எவருக்கும் கட்டுப்படாத ஒரு அடங்கா பிடா நம்ம வைன் கொடுக்கலாம். நம்ம இதே மாதிரி ஒரு திருமணமாகி ஒரு குழந்தையும் ஒரு பையனுக்கு பிறந்துடுது. அப்போ வந்து இப்படியே ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான் அந்த பையன். ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா கேக்குறாங்க, என்ன இன்னும் நீ வந்து வேலைக்கு போகாம இருக்க, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, ஏன் அப்பா தான் இருக்கிற சம்பாதிக்கிறதுக்கு நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான் அவன் அந்த பையன். ஒரு சில பசங்கள்லாம் இருக்குதுங்க அந்த மாதிரி எல்லாம், நிறைய வீட்டுல சொத்து இருக்கு, நான் எதுக்கு போகணும், வீடு இருக்கு, ஒரு வாடகை வருது, சாப்பிட்டு இருக்கலாம் ஜாலியா, எனக்கு தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட நம்ம வைன் கொடுக்கும்போது அவங்க தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இது பண்ணிட்டு அவங்க அடுத்த இது வந்து வேலைக்கு போடுறது. அது மாதிரி வந்து தெரிந்தே மற்றவங்களை வந்து துச்சமா பேசுறது, ஏமாற்றும் நபர்களுக்கும் வைன் தான். நம்ம வைன் சாப்பிடும் போது அவங்க வந்து ஒரு கால் தூசிக்கு நீ வந்து எனக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க சில பேரெல்லாம். அவங்களாம் ஒரு சரியான வைன் டைப் கேரக்டர்ஸுங்க அவங்கலாம். அதே மாதிரி டாம்பீக பேர் வழிங்களுக்கும் அந்த வைன் தான். இந்த மாதிரி வைன்ல கொடுக்க அந்த பெற்றோர்களை மதிக்காம அவங்களை எதிர்த்து பேசுற மாணவர்களுக்கும், கணவனுக்கு அடங்காத மனைவி மற்றும் தன் குழந்தைகளை சதா விரட்டி அதிகாரம் செய்து கொண்ட கணவன்மார்களுக்கும் வைன் கொடுக்கறதுக்கு இந்த வில்லன்களுக்கெல்லாம் வைன் கொடுக்கும் போது, அதே மாதிரி இந்த ஜமீன்தாருங்க அதிக வட்டி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வைன் கொடுக்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப வந்து இது பண்ண மாட்டாங்க, அநியாயத்துக்கு வட்டி வாங்குறது கொள்றதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படியே ரொம்ப இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வட்டி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த போது அவங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மாறிடும். இந்த பழிக்கு பழின்னு சொல்லிட்டு அலைகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த வைன் கொடுக்கலாம். அப்புறம் இந்த சுரன்ற பேர வழிகளுக்கு திமிர் பிடிச்சி அலையவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வைன் கொடுக்கலாம். வைன் வந்து எப்படின்னா ஒரு மாத்திரை குளோபஸ் மாத்திரை வடிவிலையோ இல்லை வந்து தண்ணியில கலந்தோ அவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ல கலந்து கொடுக்கலாம், அல்லது ஜூஸ்ல கொடுக்கலாம், பால்ல கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம இல்லை ரொம்ப இது பண்ண முடியலன்னா கூட நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அவங்களுடைய துணியில வந்து அடிச்சு விட்டா கூட இதனுடைய மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து வைன் கேரக்டர் நம்ம பார்த்தது. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? அடுத்தது நம்ம மூணாவது மருந்து நம்ம என்ன பண்ண கேட்க போறோம்னாக்கா வில்லோன்றது வந்து எப்படின்னா தன்னை தவிர எல்லோரும் வந்து அயோக்கியங்கன்னு நினைப்பாங்க. அவங்கதான் ரொம்ப நல்லவங்க மாதிரியும், மத்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப இது மாதிரியும், நான் தான் ரொம்ப நல்லவன், மத்தவங்க எல்லாம் அயோக்கியன், அவன் சரி கிடையாது அப்படின்றவன். மத்தவங்க எல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அவங்க வாயில இருந்து எப்படி வருதுன்னா, ஏன் அப்படி ரொம்ப கழுத்தா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்தா இருக்கிறது, ஆண்டவா என்னை ஏன் இப்படி வதைக்கிற, நான் ஏன் மத்தவங்களை அப்படின்னு சொல்றவங்களை ஏன் என்னை கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து இந்த வில்லோ கேரக்டர்ஸுங்க. அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க என்ன இப்படி வாயில இருந்து வர வார்த்தை வரும்போதே அவங்க வந்து வில்லோ கேரக்டர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மத்தவங்களாலதான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வந்து வரும், வாயில இருந்து வரும். இவங்க எல்லாம் வந்து வில்லோ கேரக்டர்ஸ். நம்ம வந்து அவங்க செஞ்ச தவறு கூட மத்தவங்க தான் தவறு செய்யறதா சொல்லுவாங்க. அவங்க நீ தான் தவறு செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு செய்யறதான் குறை சொல்ற நபர்களுக்கு வந்து நம்ம வந்து வில்லோ தான் கொடுக்கணும். சந்தோஷமா ஒரு விஷயத்து கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கழுத்தறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தறுக்கிற ஏன் இப்படி கழுத்தை வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தறுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி கழுத்தறுக்கிற, ஆண்டவா என்னை ஏன் வதைக்கிற, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதுதான் கொடுக்கணும். அப்போ
வில்லோ டைப் நபர் வந்து தன் தோல்வி கூட மத்தவங்கள வந்து எல்லார் மேலயும் ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாரு. அதுதான் வந்து இவருடைய டைப் அவர். ஓகே. நீங்க டவுட்ஸ் இருந்தா இந்த 3 மருந்துடைய டவுட்ஸ் இருந்தா ஏதாவது கேளுங்க. ஹலோ. கேக்குதுங்கம்மா? ஆ நம்ம இந்த 3 வகையான மருந்து ஓகே சொல்லியிருக்கேன். அக்ரிமோனி, வைன், வில்லோ இந்த 3 வகையான மருந்துகளுடைய டவுட்ஸ் என்னவோ அத கேளுங்க நீங்க. ஓகேம்மா. மிக்க நன்றிகள்மா. ஸோ இன்னைக்கு இவ்வளோதானுங்களாம்மா இந்த 3 டாபிக்ஸ்? ஓகே. ஹலோ. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு இந்த 3 டாபிக் தானேங்கம்மா? ஆமா ஆமா 3 இந்த டாபிக் தான் 3 சொல்லியிருக்காங்க. ஃப்ளவர் மெடிசன். ஓகே ஓகேங்கம்மா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க ஆல்ரெடி நிறைய 3 எங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ம். அக்ரிமோனி, வில்லோ நான் இந்த எடுத்திருக்கேன். சண்டை போட குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த வைன். ஓகே. ஆமா ஆமா. நான் வந்து வில்லோ யூஸ் இந்த பண்ணிருக்கேன். வீட்டுக்குள்ளே ரொம்ப சண்டை போடுவாங்க தெரியுங்களா? ஆமாங்கம்மா. ஓகே. இந்த குழந்தைங்க ரொம்ப குழந்தைங்களுக்குள்ளே சண்டை வரும் பாத்தீங்களா? அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம வைன் கொடுக்கும்போது அந்த சண்டை போட மாட்டாங்க அவங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதுங்களா? ஆமா. சரி சரி. குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லங்கம்மா? சண்டை சண்டை போட்டுப்பாங்க போடுற தெரியுங்களா? எல்லாருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. சண்டை போட்டு. ஹலோ. கேக்குதுங்கம்மா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் ஃபைட் பண்ற ஹாபிட் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் அது கொடுக்கலாம் இல்லைங்களா? குடுக்கலாம் குடுக்கலாம். ஓகே ஓகேங்கம்மா. சும்மா சும்மா ஃபைட் பண்றது, வீட்டுல வந்துட்டு கத்தி பேசுறது, கோவமா பேசுறது, இதுக்கெல்லாம் கொடுக்கலாமாங்கம்மா? ஆமா. ஓகே ஓகேங்கம்மா. ஸோ குடுக்கலாம். ஓகே ஓகேங்கம்மா. ரொம்ப அடமெண்ட்னு வைன். சொன்னேன் இல்லைங்களா? அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நம்ம. மண்டகர்வமா பேசுறாங்க இல்லைங்களா? நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்னுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாம் தாக்கலாம். நீங்க மண்டை கர்வம் சொல்லும் போதே ஒரு இதா இருக்கு. சரிங்கம்மா. அது ஈகோயிஸ்டிக் எடுத்துக்கலாங்களா? ஈகோன்னு எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்கம்மா. சோ அவங்கள பத்தி அவங்க விட்டு கொடுக்காம அவங்கள மட்டும் இது பண்றது, மத்தவங்க கருத்துக்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, மதிப்பு கொடுக்காம இருக்கிறது. கருத்துக்களே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கருத்துக்களே கேட்க மாட்டாங்க. நான் சொல்றதுதான் சரின்னுவாங்க அவங்க. ஓகே ஓகேங்க. ஆமா. சோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த வில்லோ கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆமா. ஓகேங்க. வில்லோ இப்ப அக்ரிமெண்ட் வந்துட்டு சாரி வைன் கொடுக்கணும் அவங்களுக்கு. மண்டை கர்வமா இருக்கிறவங்களுக்கு வைன் கொடுக்கணும். ஆமா ஆமா. அக்ரிமோனி வந்துட்டு தான் இதுக்கு சொன்னீங்களேம்மா, என்னது யாராவது இப்ப நமக்கு சாதகமா ஏதாவது சப்போர்ட்டா நமக்கு அமையணும் அப்படின்னா, சோ அதுக்கு தானே வந்துட்டு அக்ரிமோனி யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஏதாவது பேச போறோம் அப்படின்னா நாம வந்துட்டு அக்ரிமோனி எடுத்துட்டு போனா அது வந்து நல்லா முடியும் இல்லைங்களா? ஆமா. ஓகே ஓகேங்கம்மா. நம்ம எதெல்லாம் பேரம் பேசணும், எங்கெல்லாம் நம்ம ஜெயிச்சு பேசணுமோ, நம்ம எங்கெல்லாம் ஜெயிக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்கம்மா. இப்ப நம்ம போற காரியம் சக்சஸா முடியும்னா அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம் தானுங்களா? கண்டிப்பா. ஒரு அவசர தேவைக்கு பணம், ஒரு வீடை வந்து நம்ம வந்து சேல் பண்றோம், இல்ல வந்து ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் தேவைப்படுது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அப்ப நம்ம தேவைன்னு சொல்லலாமாமா? இத நம்ம தேவைக்கு ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறதோ இல்ல அப்படி கிடையாது. ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ இந்த நம்ம வந்து அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்கம்மா. ஓகே, தேங்க் யூ சோ மச்மா. சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலை ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. சாரி சொல்லுங்கம்மா. அதுதான் நான் அக்ரிமெண்ட் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பேரம் பேசுறது, விவாதம், சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸ், பார்கின், ஆர்குமெண்ட், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அக்ரிமெண்ட் தான். ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. சூப்பர்ங்கம்மா. சோ நிறைய நம்ம விஷயங்கள் இததான் கவனத்துல எடுத்துக்கணும் நம்ம. ஆமா ஆமா. இந்த 3 டாபிக்ஸும் நம்ம வந்துட்டு ஒரு 3 ஃப்ளவர் மெடிசன்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. அது ஸோ டே டு டே லைஃப்ல நமக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ ஜென்ரலா நமக்கு இதெல்லாம் ஏற்படுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
தேங்க்யூம்மா. ஸோ வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா இப்போ கேட்கலாம். மண்ட கர்வமா இருக்கிற பசங்க சொல்லுங்கம்மா. இல்ல இப்ப நம்ம ரொம்ப இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கேரக்டரும் மாறாது இல்லைங்களா? அப்ப இந்த ஒரு சின்ன ஒரு மலர் மருந்து கொடுத்தே நம்ம வந்து அவங்கள வந்து அழகா வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்கம்மா. மாத்திடலாம். மாத்திடலாம். ஓகேங்கம்மா, நன்றிகள்மா. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுடலாமாம்மா? எல்லார்கிட்டயும் கேள்விகள் இருந்தா கேட்டுடலாங்களா? கேளுங்க. ஓகே. உமாதேவி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, கேள்விகள் கேட்கலாங்கம்மா. உமாதேவி, ஹலோ, அன்மியூட் பண்ணியாச்சு. உமாதேவி அம்மா பேசுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, கேக்குதுங்களா? ஓகே, அவங்க பேசல. கண்ணகி அம்மா நீங்க பேசுங்கம்மா, கேள்விகள் இருந்தா கேட்டுக்கலாம் அம்மா கிட்ட இந்த ஃப்ளவர் மெடிசன் ரிலேட்டடா. வணக்கம்மா. வணக்கம்மா. 3 அது மலர் மருந்தை பத்தி இன்னைக்கு இது சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இது நமக்கு வேணும்னாக்க இது எங்கம்மா கிடைக்கும் இந்த மருந்து? நீங்க ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல போனீங்கன்னாக்கா இந்த ஃப்ளவர் மெடிசன் கேட்டீங்கன்னா தருவாங்கம்மா. ஓ, இது பேரை சொல்லியே நம்ம வாங்கிக்கலாமா? ஆமா, ஃப்ளவர் மெடிசன் கேட்கணும் நீங்க. இல்ல இப்ப அக்ரிமணின்னு சொன்னீங்களா, அது சொன்னா? ஆமா, அக்ரிமெண்ட் சொன்னா கொடுப்பாங்க. நீங்க வந்து கேரக்டர் எல்லாம் பாத்துங்க. கேரக்டர் என்னென்ன கேரக்டர்னு பாத்துட்டு இதுல 2-3 மருந்து சேர்க்க முடியுமான்னு பாருங்க. என்னென்ன கேரக்டர்னு சொல்லிடா வருது. பாத்துட்டு கூட நீங்க ஒரு மருந்து இல்லாத 2 கூட சேர்த்து நீங்க அவர் கேரக்டர் வைஸ் கொடுக்கலாம் நீங்க. இதுல நான் சொன்னதுலயே அவர் என்னென்ன கேரக்டர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் மண்டகணம் இருக்கிறது, அதுக்குதான் என்ன மண்டகணம்னா வைன் தான். நீங்க அது ஒண்ணுமேவா? ஒண்ணு கொடுங்க. நீங்க ஒண்ணு குடிச்சீங்கன்னாவே போதும். ஆமா ஆமா, ஒரு 5 கப் தண்ணியில கலந்து கொடுத்துருங்க. ஒரு ஜூஸ் ஜூஸ்ல கொடுத்து நல்லா கேக்கும்னு சொல்றாங்களேம்மா, ஒரு கம்பைன்ட் பண்ணி. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அவங்க வாயில இருந்து என்ன வந்தது, மண்டகணம் சொன்னாங்க. அந்த மண்டகணத்துக்கே அவங்க வந்து ஒரு வைன் கொடுத்தாங்கன்னாவே போதும். அதான் எது இருந்தாலும் அவங்க சொல்றதுதான் சரி, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது மண்டகணம் இருக்கவங்க தான் அப்படி பேசுவாங்க. ஆமா ஆமா, அடுத்தவங்க வார்த்தையை இது கேட்கறதே கிடையாது. ஆமா, அது ஒண்ணு மட்டுமே போதுவாங்கம்மா. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும், நீங்க அவங்களுடைய கேரக்டர் அழகா மாறுறது பார்க்க முடியும் உங்களால. அது எப்படிங்கம்மா, காலை மாலை அப்படி எடுத்துக்கணுமா இல்ல ஒருவேளை எடுத்துட்டா போதுமாங்கம்மா? காலை நைட்டு கூட நீங்க தரலாம். எப்படி நீங்க அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அதை பொறுத்து நீங்க கொடுக்கலாம். நீங்க அது வாட்டர்லயே கூட டைமிங் தெரியும் இல்லீங்களா? அப்படிலாம் இல்லங்கம்மா, அவங்க வாட்டர் பாட்டில்ல கூட நீங்க மிக்ஸ் பண்ணிடலாம். ஆமா, குடிக்கிற தண்ணில வாட்டர் பாட்டில் மிக்ஸ் பண்ணலாம், ஜூஸ் மிக்ஸ். இப்ப நமக்கு சாதகமான வேலை ஆகணும்னாக்க அக்ரிமணி வந்து நம்மளே சாப்பிட்டுட்டு போகணுமா? உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு ஒரு வீடு, நான் என்னென்ன சொன்னேன், வீடு விற்கிறது கொள்றது என்னென்ன சொல்லியிருக்கிறோம் நீங்க வீடியோல பாருங்க, பொறுமையா பாருங்க. அப்போ அதுக்கேத்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு சாதகமாகும். இல்ல அது ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு தரவே மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் வாங்குறப்ப இதை சாப்பிட்டு போலாமா? பணம் வாங்கிட்டு தரலன்னா அதுக்கு வேற மருந்துமா, ஏற்கனவே சொல்லியிருப்போம். பாருங்க, நீங்க போய் பாருங்க வீடியோல. அது லாஸ்ட் கிளாஸ்ல அம்மா சொல்லிருக்காங்கம்மா, கண்ணகி அம்மா லாஸ்ட் ஃப்ளவர் மெடிசன்ல சொல்லிருக்காங்க, அது போய் பாருங்க. சரிங்க, அந்த ரெக்கார்டிங் இருக்கு நம்ம கிட்ட, அந்த யூடியூப்ல போயிட்டு போட்டீங்கன்னா வந்துரும். சரிங்களா? யூடியூப்லயும் பாருங்க. கண்டிப்பா நம்பிக்கையோட பிரபஞ்ச சக்திய வந்து நீங்க இது பண்ணி நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மருந்தை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியே தரும் உங்களுக்கு. ஓகே கண்ணகியம்மா, உங்க டவுட் ஓவருங்களா? முடிஞ்சிச்சுங்கம்மா. ஓகேங்கம்மா, நன்றிகள்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. உமாதேவி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, பேசுறதுந்தா பேசுங்கம்மா, கேள்விகள் கேட்கறது இருந்தா. நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம்மா, நான் தான் உமாதேவி பேசுறேன் மேம். வணக்கங்க.
ஹலோ மேம், உமாதேவி பேசுறேன் மேம். கேக்குதுமா, சொல்லுங்க உங்க டவுட் சொல்லுங்க. மேம் உடம்பு கை கால் வலிக்கலாம் கூட இதை சாப்பிடலாமா மேம்? நல்ல மருத்துவம் சாப்பிடலாமா? கண்டிப்பா உடம்பு கை கால் வலிக்கெல்லாம் நீங்க வந்து ஆலிவ் சாப்பிடலாம். அதிக உடல் உழைப்பு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆலிவ்ன்ற மருந்து ஒண்ணு இருக்கு, அது சாப்பிடலாம் நீங்க. ஐயோ, ரொம்ப நன்றி மேம். எங்களுக்கு இந்த மாடு ஓகே பால்லாம் ஓகே. வந்து கையெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் குரக்கல் பிடிச்சிக்குது மேம், ஒன்றும் முடியல. நீங்க அதை வாங்கி சாப்பிடுங்க. நீங்க இது சொல்றதை வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன் நானு. அதிக உடல் உழைப்புனாக்கா நீங்க ஆலிவ் சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னாக்கா சரி மேம். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வலியெல்லாம் கம்மியாகும். அது எங்க ஹோமியோபதி கேட்கணுமா மேம்? ஹோமியோபதி கடையில போய் நீங்க வந்து ஃப்ளவர் மெடிசன் கேளுங்க, அது தருவாங்க. சரிங்க. அது வந்து நீங்க சொல்ற மருந்து போய் சொல்லணும் மேம், அப்பதான் தருவாங்க மேம். ஆமா கண்டிப்பா அதுதான் தருவாங்க. சரி மேம், ரொம்ப நன்றி மேம். ஆமாம்மா. ஓகேம்மா சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றி மேம். சரி மேம். நன்றி தேங்க்யூ. அம்மா. ஆம், வேற யாரு? பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. பரமேஸ்வரி அம்மா. ஹென்றி அப்படின்ற ஐடியில இருக்கீங்க, நீங்க பேசலாங்க. அம்மா வணக்கம்மா. ம், பேசுங்கம்மா. வணக்கங்க. நல்லா இருந்துச்சுமா, கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெளிவாவே இருந்துச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் உங்க கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கனால ஓரளவு நல்லா இது பண்றாங்க, புரியுதுமா. ஆனா 2 மெடிசன் சேர்த்து கொடுக்கலாமாமா? இப்ப வந்து இப்படி சொன்ன பேச்சு கேட்காதவங்க. அதுதான்மா, நீங்க வந்து இது வரைக்கும் நான் வந்து 15 மெடிசன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ ஒரு 3 ஆமாமா. மெடிசன் சொல்லியிருக்கேன், 18 மெடிசன் ஓகே. சொல்லியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேரக்டர்னு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். நீங்க ஒரு 5 மெடிசன் இல்ல 7 மெடிசன் கூட நீங்க வந்து சேர்க்கலாம். ஓகேமா. ஓகே ஓகே, நன்றிமா. உங்களுடைய என்னென்ன கிளாஸ் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் இருக்கு, ஓகேமா. படிக்கலையா, மண்டகர்வமா, அந்த மாதிரி சில நிறைய கேரக்டர்ஸ்ங்க இருக்கும். அந்த பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரே இதுலயும் நடக்கும். கண்டிப்பா ஒரு 3-4 கேரக்டரும் இருக்கும். அதுலயும் நீங்க இந்த மாதிரி நீங்க கொடுக்கும் போது நல்ல அழகா நீங்க இதுல மாறிடலாம். நீங்க படிக்காதவங்களுக்கு வந்து இந்த இது அக்ரிமணி இதெல்லாம் போட்டு கொடுக்கல. என்னமா அக்ரிமணி மட்டும் கொடுத்தா போதுமா? அது கூட சொல்லவும் வைக்கலாமாமா? இல்ல, நீங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாருங்க. படிக்காத குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்போம், போய் பாருங்க. நீங்க முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அதை நீங்க வந்து இது பண்ணுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, எழுதி எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம்மா. சரிங்கம்மா, அம்மா நன்றி ஆல்ரெடி நன்றிம்மா, அம்மா நன்றி. வந்து 5 கிளாஸஸ் எடுத்திருக்காங்கம்மா. 15 விதமான ஓகே ஓகே. மருந்துகள் ஃப்ளவர் மெடிசன் வந்து ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. பிளஸ் இது வந்து ஒரு 3 மெடிசன்ஸ் சரிங்கம்மா இன்னைக்கு சரி. சொல்லிருக்காங்க. 18 மெடிசன்ஸ் இருக்கு. 18க்குமே தனித்தனி கேரக்டர்ஸ் இருக்குமா. அந்த கேரக்டர் பொறுத்து நீங்க கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்தும் கொடுத்துக்கலாம். சரிங்க. ஓகேங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா, நன்றி. ஓகேங்கம்மா. அந்த ஆடியோஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எடுத்து பாருங்க. எக்பர்ட் பாட்ச் வந்து நம்ம கேரக்டர்ஸ்க்கு 38 வகையான மலர் மருந்துகளை பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் பிரிச்சிருக்காரு, தெரியுங்களா? ஒன்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து இப்ப நம்ம 18 பார்த்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா, இன்னும் 20 வகையான மலர் மருந்துகளை நம்ம பார்க்க போறோம் இனி வர கிளாஸ்ல. நீங்க வந்து மிஸ் பண்ணாம எல்லாமே வந்து ஒரு நோட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவை நம்ம வந்து டாஸ்க் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்ப வந்து சில பேர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையான இந்த மலர் மருந்துகளை வச்சே நம்ம வந்து நம்ம அழகா வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாலாம் நம்ம போராடி அழுது எமோஷனல் ஆகி வியாதியாகி படுத்த படுக்கையாகி ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்ப அதெல்லாம் இல்லாமையே அழகா நம்ம வந்து இந்த ஃப்ளவர் மெடிசனை நம்ம இது கொடுத்து குடும்பத்துல ஒருத்தரும் நம்மளை விட்டு பிரியாம, நம்மளையும் கஷ்டப்படுத்தாம, நம்ம எப்படி அவங்கள நம்ம அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு சில பண்ணி இதுலயே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்கம்மா, நன்றிகள்மா. சுகுணாமா இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. சுபாமா. ஸோ நீங்க 2 பேரும் இப்பதான் வந்திருக்கீங்க, ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க கேட்டுக்கலாமா. சேனல்ல வந்துட்டு டெலிகிராம் சேனல்ல நம்ம சிவசிவா அன்பேசிவம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது சேனல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதுல நீங்க கேட்டுக்கலாம். யாருக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அம்மா சொன்ன மாதிரி நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்க நன்றிகள்மா. உங்களுக்கு
மிக்க நன்றிகள்மா நித்ய ஹலோ கல்யாணி அம்மா. ஹலோ மேம். ஹலோ உமாதேவி பேசுறேன் மேம். பேசுங்கம்மா பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேம் மேம் வெரிகோஸ்க்குலாம் வந்து மலர் மருத்துவம் யூஸ் ஆகும் மேம். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. மேம் வெரிகோஸ்க்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்மா. ஸ்டார் ஐயோ ஆஃப் மேம். பெத்லஹேம்ன்றது போடுங்க. அது வந்து சரி. எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ, மூளையில ரத்த நாளங்கள் எல்லாம் எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அது எல்லாமே சரி பண்ணணும். ஆல்ரெடி இது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் எடுத்திருக்கோம் பாருங்க. நீங்க அந்த நோட்ஸ போய் பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க நீங்க. சரி மேம். ஓகேவா? அப்புறம் மேம் தைராய்டுக்கும் மலர் மருத்துவம் சாப்பிடலாம் மேம். தைராய்டுக்கு வந்து ஹார்ன்பீம் போடுங்க. தைராய்டுக்கு ஹார்ன்பீம் போடுங்க. இதுக்கு வந்து வெரிகோஸ்க்கு வந்து ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் போடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுங்க எல்லாமே. ஒரே ஓ இதுலயே நீங்க போடும்போது இது சரியாகும் உங்களுக்கு. எனக்கு எனக்கு ஒண்ணு கேட்டீங்க மேம். இப்ப எங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணு, எங்க பாப்பாவுக்கு ஒண்ணு, 3 கேட்டீங்க மேம். பாப்பாவுக்கு தைராய்டு, எங்க வீட்டுக்காருக்கு வெரிகோஸ் மேம். எனக்கு வந்து கை கால் வலி. ஓகே. அதுக்கு தான் வந்து கேட்டேன். வேற பாப்பாக்கு ஒண்ணும் வெறும் இல்லைங்க மேம். தைராய்டு தான் சொன்னீங்க. அவளுடைய கேரக்டர் எல்லாம் சொல்லவே இல்லைங்களே நீங்க. என்னங்க மேம்? ஹலோ அவளுடைய கேரக்டர் எல்லாம் சொல்லவே இல்லைங்களா? அவ அந்த தைராய்டுனால அவளை என்ன டென்ஷன் ஆகுறாளா, கோவப்படுறாளா, என்னன்னு சொல்லவே இல்லையே நீங்க. எமோஷனலா முன்னெல்லாம் சொல்லவே இருந்துச்சு இல்லையே. மேம். முன்ன ரொம்ப ஓவரா இருந்துச்சு மேம். இப்ப குறைஞ்சிச்சு. முன்ன அந்த அளவுக்கு இல்ல. இப்ப நார்மலா இருக்கிறாங்க பாப்பா. அதனாலதான் சரி தைராய்டு ஓகே. மட்டும் நீங்க இருக்குது டெய்லி மேம் ஒரு வந்து. 5 சொட்டு நீங்க வந்து காலையில சாயங்காலம் அதுதாம்மா, நீங்க காலையிலயும் சாயங்காலம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில ஒரு 5 சொட்டு நீங்க கலந்து கொடுத்துட்டே வாங்க. நல்ல தைராய்டு வந்து நல்ல கொஞ்சம் இதுவாகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சூப்பர் மேம். நல்லா சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ரொம்ப ஓகே. சந்தோஷமா இருக்கு மேம். வரும் வீடியோஸ் எல்லாம் நல்லா கரெக்டா பாருங்க. ஃபுல்லா பாக்குறேன் இருக்கணும் மேம். தான் உங்களுக்கு பாக்குறேன். எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பா நானு. யூஸ் கண்டிப்பா பண்ணிக்கோங்க எல்லாமே. பாக்குறேன் மேம். ஓகே ஓகே சரி மேம். சரி ஓகேம்மா. சரி நன்றி மேம். வச்சுறேன் மேம். அம்மா கிளாஸஸ் ஓகேம்மா. வந்துட்டு அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வரும்போது நீங்கள் எல்லாரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா வந்து திரும்ப சொன்னதையே திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கவும் முடியாது. அதனால நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த டாபிக் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஆனால் இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஸோ இந்த கேரக்டருக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ இனிமேலும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி ரெக்கார்டிங்ஸ் கேட்டு அந்த 15 அப்புறம் இதெல்லாம் கேட்டு நீங்கள் அந்த கேரக்டர்ஸ்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க லைன் பை லைனாக ஒன்றொன்னா வந்து பொறுமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாங்கம்மா? கல்யாணி அம்மா, ஹலோ இருக்கீங்களாம்மா? ஓகேங்கம்மா. ஸோ இந்த நேரத்தில் அனைவருக்கும் இருக்கம்மா, இருக்க லைவ்ல தான் இருக்கேன். ஓகேங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ நம்ம என் பண்ணிக்கலாங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ஐயா இருக்கீங்களா? பேசுறீங்களா? மிக்க நன்றி. இருக்கேன். நன்றிங்க மேடம். நன்றி. ஆக்சுவலா சின்ன ஹெல்த் இஷ்யூ, கண்ணு வலி, போன் பார்க்கவே முடியல. தேங்க்யூ சோ மச். நன்றிகள் ஐயா. தேங்க்யூ சார். ஸோ இந்த நேரத்திலும் எங்களுக்காக வந்து ஐயா வந்து ஒரு உடல் இஷ்யூஸ்லையுமே நமக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தேடி தேடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஐயாவுக்கு மிக்க நன்றிகள். பிளஸ் அம்மாக்கு நித்திய கல்யாணம் பாலசுப்ரமணியம் சாருக்கு தான் ரொம்ப பாலசுப்ரமணியம் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவர்தான் ரொம்ப இது பண்ணி நம்மளுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. ஆமா, அவருக்கு தான் நன்றிகளை சொல்லணும். எங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்ததுக்கும் ஐயாவுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேம்மா. இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூம்மா. என் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றிகள். ஓகேங்கம்மா. நன்றிம்மா. வளமுடன். நன்றிங்கம்மா.